ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். இந்த வெப்சைட்லேயே நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு பேஜ் கொடுத்துருவாங்க பாருங்கள். இதை போய் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே வரீங்க. இல்லை செகண்டாக இருக்குது பாருங்கள், ப்ராஸ்பெக்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இந்த லிங்கை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்டாஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, 2021-2021 ஆண்டுக்கான பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ்க்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, பிபிடி கொடுத்துருக்காங்க, பிஎஸ்சி நர்சிங் கொடுத்துருக்காங்க, பிஎஸ்சி ரேடியோகிராஃபி கொடுத்துருக்காங்க, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஒரு சில டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் டேட்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டார்டிங் டேட் வந்து 25/10/2021 8/11/2021 நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அதுக்கான டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த வெப்சைட்டை அடிக்கடி விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புனாங்கன்னா இந்த வெப்சைட்லாம் அனுப்புவாங்க, வேறு எந்த வெப்சைட் அனுப்ப மாட்டாங்க. ஸோ இந்த வெப்சைட்டை அடிக்கடி வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்ல எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்டாக அனுப்ப சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் பூர்த்தி செய்யப்படாத இணையதள விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இந்த ப்ராஸ்பெக்டில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து தெளிவாக வந்து படிங்க. படித்து பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொரியரில் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்படி கொரியரில் அனுப்பினா மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் வந்து ஆகும். ஓகே, ஸோ கொரியரில் அனுப்புறதுக்கான கடைசி டேட் வந்து 10/11/2021 மாலை 5 மணிக்குள்ளே அவங்க சொல்லிக்க அட்ரஸ் இருக்கு பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு நீங்கள் கொரியரிலோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்லேயோ உங்களுக்கான அப்ளிகேஷன் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கேட்டிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து அனுப்பணும். அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அந்த டேட்குள்ளே அனுப்பலாம். கண்டிப்பாக உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேட்குள்ளே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து அனுப்பி வச்சிருங்க. அதுக்கு அடுத்து எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய குடிமகனாகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து 6லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து படிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் நேட்டிவிட்டி ப்ரூஃப்க்கு வேறு ஏதாச்சும் வந்து ப்ரூஃப் வைக்கக்கூடாது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் மட்டும் தான் வைக்கணுன்ற மாதிரி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயமாக நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து படித்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 17 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 17 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ண முடியாது. அதுக்கடுத்து பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ்க்கான மேக்ஸிமம் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி இவங்களையுமே வந்து பார்த்தா 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தான் மேக்ஸிமம் வந்து 35 வயசுக்குள்ளே இருக்க மட்டும் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரி கோர்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்குறாங்க பாருங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து 10th 12th வந்து பாஸ் பண்ணிக்கணும். அதாவது சிபிஎஸ்ஓ இல்லை ஸ்டேட் போர்டோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் 10th 12th வந்து பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி கோர்ஸ் வந்து எடுத்து படிச்சிருக்கணும். அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் வித் எனி அதர் சப்ஜெக்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே உங்களுக்கான சப்ஜெக்ட் வந்து மாறுபடுது. ஸோ ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் கீழே வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா பிஃபார்ம் அண்ட் பி ஆஸ்லாப் கோர்ஸ் படிக்கணும்னா உங்களுக்கான மினிமம் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, ஜுவாலஜி ஆர் மேத்தமேட்டிக்ஸில் 40% மார்க் கண்டிப்பாக எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே
40% மார்க் மேலே நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கோர்சஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ண முடியும். இதுவே எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தான் நீங்கள் வந்து பார்த்தா ஜஸ்ட் பாஸ் பண்ணதே போதுமான சொல்லியிருக்காங்க. ஸோ 40% வந்து பார்த்தா அதர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பிஎஸ்சி நர்சிங்கான மினிமம் மார்க் வந்து பார்த்தா 45% மார்க் வந்து கேட்டிருக்காங்க. பிசி பிசிஎம் எம்பிசி எல்லாமே வந்து பார்த்தா 45% மினிமம் மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சி எஸ்டி இருந்தால் கண்டிப்பாக 40% மார்க் எடுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்சஸ்க்குமே எவ்வளோ மார்க் மினிமம் மார்க் எடுத்துருந்த மாதிரி இதிலே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக வந்து படித்து பார்த்து உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து எடுத்துருக்கணும், எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் 400 ரூபாய் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது எஸ்சி எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஃபீஸுமே வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை, அவங்களுக்கு வந்து ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. அதர் கேட்டகரி எல்லாமே 400 ரூபாய் நீங்கள் ஆன்லைனில் வந்து பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தா நம்ம எப்படின்னு வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க, என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பி வைக்கணும். ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ எப்படி அனுப்பணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களது நிரப்பப்பட்ட இணையதள விண்ணப்ப படிவத்தை அனைத்து இணைப்போடும் A4 அளவுள்ள உரையில் வைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது A4 கொரியர் கவரில் வச்சு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க. நிரப்பப்பட்ட இணையதள விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டவுடன் தேர்வுக்குழுவால் ஏஆர்என் வந்து பார்த்தா அதாவது ஏஆர் அப்படின்னு நம்பர் வந்து பார்த்தா ஜென்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் வந்து அனுப்பி வச்சுட்டோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏஆர் அப்படின்ற நம்பர் ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பத்துடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வரிசையில் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ கீழே கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கீழே கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ எந்த மாதிரி வந்து மெரிட் லிஸ்ட்டை வந்து எடுப்பாங்க, எப்படி கவுன்சிலிங் நடக்கும், கவுன்சிலிங் வந்து பார்த்தா எவ்வளோ மார்க் இருக்கணும், எல்லா இன்ஃபர்மேஷனுமே கீழே அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் எந்தெந்த காலேஜ் ஆல்வா இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் எது இருக்குது, ப்ரைவேட் காலேஜ் எது இருக்குது, ஸோ ஒவ்வொரு காலேஜும் எவ்வளோ சீட் ஒதுக்கியிருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாமே வந்து தெளிவாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் இந்த வெப்சைட்டில் போயிடுங்க. இதில் ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்ளை பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த பேஜ்குள்ள வரும். இந்த பேஜ்குள்ள போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்னுக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு பேஜ்குள்ள வரீங்க. இதில் போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து படித்து பார்த்துவாங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழே இருக்குது பாருங்கள், கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்ளை ஃபார் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து கொடுத்துருப்பாங்க பேராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ். அது கீழே உங்கள் நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் நேம் வந்து 12th மார்க்ஷீட் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேமை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது கீழே வந்துன்னா உங்களுக்கான மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் வந்து கரெக்டான மெயில் ஐடியாக கொடுங்க. கண்டிப்பாக மெயில் ஐடியை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு பார்த்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து கொடுத்துங்க. உங்களுடைய 12th மார்க்ஷீட் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ வேலிடான மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துங்க. ஓகே, கொடுத்துட்டு லாகின் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச லாகின் ஐடியை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் ஒரு லாகின் ஐடியை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த லாகின் ஐடியை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போய்ட்டு அதே பாஸ்வேர்டை திரும்ப வந்து கொடுத்துங்க. அது கீழே குவாலிஃபிகேஷன் டீல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து +1 பாஸ் பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணதை எஸ் கொடுங்க. அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் HSCயா இல்லை CBSCயா ISCன்றதை கொடுத்துங்க. நம்ம வந்து பார்த்தா HSC செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு குவாலிஃபைட் இயர் வந்து பார்த்தா 2021 கொடுத்துங்க. ஸோ நீங்கள் எப்போ வந்து 12th பாஸ் பண்ணீங்களோ அதுக்கான இயரை நீங்கள் வந்து கொடுத்துங்க. கொடுத்து வந்து பார்த்து உங்களுடைய HSC ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா OTP வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த OTP நீங்கள் அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பருக்கு கொடுத்துருப்பாங்க. OTP டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து லாகின் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா லாகின் ஐடி இல்லை மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. நீங்கள் கிரியேட் பண்ண லாகின் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அது கீழே பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிங்களோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஓகே, இப்போது வந்து பார்த்தா அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நிறையா ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு பர்சனல்
இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜெண்டர் கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி உங்கள் ஜெண்டரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பேரனோட நேம் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் ஃபாதர் நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபாதர் நேம் என்னவோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்தியன்னா இந்தியன் கொடுங்க, அதர்ஸ் கொடுத்துங்க. அதுக்கடுத்து நேட்டிவிட்டி நீங்கள் தமிழ்நாடு கொடுங்க, அதர்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து ரிலீஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டானதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது பதில் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. உங்கள் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், தாலுக் நேம். ஸோ உங்கள் ஃபுல் அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அது பதில் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசியா, எம்பிசியா, எஸ்சியான்றதை உங்களுடைய கம்யூனிட்டியை கொடுத்துங்க. கொடுத்து அதுக்கப்புறம் கேஸ்ட் நேம் கேட்பாங்க. இதில் போய்ட்டு உங்களுடைய கேஸ்ட் ஏதோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்றா தான் அந்த அட்ரஸ் காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் ஆப்ஷன் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காலும் விட்டுருங்க. ஸோ அது கீழே வந்து அவங்க டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருப்பாங்க பாருங்கள், டிஸ்ட்ரிக்டை செட் பண்ணிக்கோங்க. அது கீழே உங்களுடைய பின்கோட், அது ஸ்டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். அது கீழே பின்கோட் கேட்டிருக்காங்க, பின்கோடு கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணும் அந்த டிஸ்ட்ரிக்ட் செட் பண்ணிக்கோங்க. எந்த தாலுக்கில் கொடுத்தாங்களோ அந்த தாலுக்கை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கீழே யார் கொடுத்தாங்கன்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஸோ தாசில்தார் கொடுத்தாங்க, டெப்டி தாசில்தார்ன்றதை நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போய்ட்டு உங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டேட் கேட்டிருக்காங்க. உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதுக்கான டேட்டை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருந்தால் எக்ஸ்ட்ரா நீங்கள் ₹100 வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா எஸ்ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் தான் எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜுக்குள்ளே போயிடுங்க. இதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போதைக்கு நான் வந்து எஸ்சி அப்படி கொடுத்தாலே எனக்கு வந்து பார்த்தா பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகல. இதுவே நீங்கள் அதர் கேட்டகரி இருந்தால் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி மட்டும் பேமெண்ட் பண்ண தேவையில்ல, அதர் கேட்டகரி எல்லாமே நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தா பேமெண்ட் பேஜுக்குள்ளே வரும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் பேமெண்ட் பேஜுக்குள்ளே பண்ணுவீங்க. இதில் போய்ட்டு வந்து பார்த்தா எஸ்பிஐ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் எஸ்பிஐ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான பேமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பரை கொடுத்துவாங்க. கொடுத்து மந்த் இயர், எக்ஸ்பைரி மந்த் இயர் கொடுத்துட்டு உங்களுக்கான சிவியூ நம்பரை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இன்டர்நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எஸ்பிஐ இன்டர்நெட் பேங்கிங்கா இல்லை வந்து பார்த்தா அதர் இன்டர்நெட் பேங்கிங்கான்னு கேட்கும். ஸோ நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தா பிஹெச்ஐஎம் யூபிஐ கோட் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்கள் ஃபோன்பே, ஜிபே மூலமாக கூட யூபிஐ நம்பரை வச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ₹400 நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி இருந்தால் உங்களுக்கு பேமெண்ட் பேஜே வந்து காட்டாது, நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுற பேஜுக்குள்ளே வந்து போயிடுவீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேமெண்ட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் இந்த பேஜுக்குள்ளே வரீங்க. இதில் போய் உங்களுடைய ஸ்டடி ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டால் பாருங்கள், நீங்கள் வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தீங்கன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தமிழ்நாட்டில் படிக்கிற வேறு ஸ்டேட்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் எஸ் கொடுங்க. அப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது கீழே வந்து பார்த்தா 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இயர் ஆஃப் பாசிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 6th வந்து எந்த இயர் ஆஃப் முடிச்சிங்களோ அந்த இயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதேமாரி 7th எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. 8th எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 9th, 10th, 12th ஸோ இயரை எப்போ முடிச்சிங்களோ ஒவ்வொரு இயருக்கான இயரை நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து 6th எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை நீங்கள் வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சதா மேலே இருக்க பாருங்கள், அப்ளை 6 to ஆல் ஸ்கூல் நேம் கொடுத்தா போதும் உங்கள் ஸ்கூல் நேம் வந்து பார்த்தா ஃபுல்லாக காப்பி ஆகிடும். இதுவே நீங்கள் வேறு ஸ்கூலில் படிச்சுன்னா அதுக்கு நேராக போய்ட்டு உங்கள் ஸ்கூல் நேம் மட்டும் நீங்கள் எடிட் பண்ணி ஸ்கூல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து 11th, 12th வேறு ஸ்கூலில் படிச்சதால் வேறு ஸ்கூல் நேம் வந்து நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேமை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து ஸ்கூல் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் நிறையா ஸ்கூல் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. கார்ப்பரேஷன் ஸ்கூல் கொடுத்துருக்காங்க, முனிசிபாலிட்டி ஸ்கூல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட்டில் படிச்சுன்னா கவர்மெண்ட் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கூல் டைப் கேட்டுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுமே எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் டைப்பை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ப்ரைவேட் கொடுங்க. ஸோ கார்ப்பரேஷன் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஸ்கூல் எதுவும் அந்த ஸ்கூலை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுமே எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுங்க. அதாவது உங்கள் ஸ்கூல் எந்த இதில் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்து பார்த்தா கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துங்க. 6th-லேருந்து 12th வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கடுத்து தமிழ்நாடு ஆட்டோமேட்டிக்காக வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பேஜ்க்குள்ளே போயிடுங்க. இதில் போய் உங்களுடைய அகாடமிக் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா,
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாச்சும் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸ் வந்து படிச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ படிச்சிருந்தா எஸ் கொடுத்து எந்த கோர்சஸ் படிக்கிறீங்கன்றதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய குரூப் கோட் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய மார்க் ஷீட் உங்கள் 12th மார்க் ஷீட்டில் குரூப் கோட் இருக்கும். அந்த குரூப் கோட் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு வந்து பார்த்தா நீங்கள் ஸோ இப்போ எப்போ பாஸ் பண்ணி கேட்குறாங்க பாருங்கள். ஸோ எத்தனை அட்டம்ப்ட்டில் பாஸ் பண்ணி கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தா ஒரே ஒரு அட்டம்ப்ட் வந்து பாஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் வந்து பார்த்தா அரியர் வச்சிருந்தீங்கன்னா ஸோ செகண்ட் எத்தனை அரியர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த விதமான அட்டன்மே இல்லை நீங்கள் ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து மார்க் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களோட 12th மார்க்கை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் இருந்தால் பார்த்து அதுக்கு நேராக மார்க்கை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இங்கிலீஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷுக்கு பதில் போய்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பாருங்கள். இதில் போய்ட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எப்போ முடிச்சிங்களோ அதுக்கான மந்த் அண்ட் இயர் வந்து கேட்டிருக்காங்க. 12th முடிச்சதுக்கான மந்த் அண்ட் இயரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் மார்க் கேட்டுருங்க பாருங்கள். இப்போதைக்கு வந்து பார்த்தா 100 மார்க் எழுதிருப்பீங்க. ஸோ 100 கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. முன்னாடி 0 போட்டுக்கோங்க. 0 போட்டு 75 75 85 85 பாயிண்ட் பாயிண்டில் இருந்தாலும் சரி அந்த பாயிண்ட்டோட நீங்கள் கரெக்டாக உங்கள் மார்க் ஷீட்டில் மாதிரி கொடுத்துவோங்க. கண்டிப்பாக முன்னாடி 0 ஆட் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அந்த மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்துவோங்க. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ ஸோ கெமிஸ்ட்ரியோட மார்க்கை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பயாலஜியில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ பயாலஜி மார்க்கை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து அதர்ஸ் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் அதர்ஸ் வந்து பார்த்தா மேத்தமேட்டிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேத்தமேட்டிக்ஸ்னா மேத்தமேட்டிக்ஸ் கொடுங்க. வேறு ஏதாவது சப்ஜெக்ட்னா அதர்ஸ் கொடுத்து வேறு சப்ஜெக்ட் கொடுத்துங்க. இதில் வந்து பார்த்தா தமிழுடைய சப்ஜெக்ட் வந்து கொடுக்க காணும். மீதி அதர் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ் மட்டும் இதில் வந்து மென்ஷன் பண்ண காணும். ஸோ தமிழ் விட்டுட்டு மீதி எல்லா மார்க்கையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க் எல்லாமே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. என்ட்ரி பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்த பேஜ்குள்ளே போவீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தா எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனுக்குள்ளே போவீங்க. இதில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மதர் டங் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு நம்ம தமிழ் மதர் டங் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சிவிக் நேட்டிவ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் நேட்டிவ் ஏதோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கார்பரேஷன் இருக்கீங்களா, முனிசிபாலிட்டியா, வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தான்றதை கொடுத்துவோங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா 12th வந்து தமிழில் படிச்சு இங்கிலீஷில் படிச்சுனால செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து சிவிக் ஸ்கூல் கேட்குறாங்க. உங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தா கார்பரேஷனில் இருக்கா, முனிசிபாலிட்டியில் இருக்கா, டவுன் பஞ்சாயத்தா, இல்லை வந்து பார்த்தா வில்லேஜ் பஞ்சாயத்தில் இருக்கான்றத உங்கள் ஸ்கூலோட டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. அதுக்கடுத்து பேரண்ட் ஆக்குபேஷன் கேட்டுறாங்க பாருங்கள். இல்லை நிறைய ஆக்குபேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆக்குபேஷன் எதுவும் அதை நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க பாருங்கள். பிலோ 1 லேக்னா பிலோ 1 லேக் கொடுங்க. 1 லேக் to 2 லேக் தான் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க பாருங்கள். இதில் போய்ட்டு உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து கொடுத்துவோங்க. ஓகே, நீங்கள் வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தால் எஸ் கொடுங்க. அப்படி இதுக்கப்புறம் உங்களால் ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்க முடியல நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்தா உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து பார்த்தா ஃபஸ்ட் கிராஜுவேட் வாங்கியிருந்தாங்கன்னா நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுங்க. அப்படி நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் மேலே இருக்குது பாருங்கள் அப்படின்ற ஆப்ஷன் எஸ் கொடுத்துவாங்க. ஓகே, கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்த பேஜுக்குள்ளே போவீங்க. இதில் போய்ட்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் 50 கேபிலேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கும். சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 40 கேபிக்குள்ளே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ப்ரிவியூ பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இதில் போய்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கா இடத்த இப்போவே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போயே வந்து பார்த்தா ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுறதா எடிட் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கன்ஃபார்மாக கேட்கும். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகிடும். இப்போதைக்கு வந்து பார்த்தா ஒரு சர்வர் இஷ்யூவாக இருக்குது. நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து பண்ணுங்கள். இப்போயே பண்ணணும் அவசியம் கிடையாது. சப்மிட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டே இருந்தீங்கன்னா ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும். ஸோ அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய டிசி வந்து அதாவது 12th டிசி வந்து அட்டாச் பண்ணணும். அது கூடவே 10th மார்க் ஷீட் வச்சு அனுப்பணும். அதுக்கப்புறம் 11th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை
இருந்தால் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் வச்சு அனுப்பும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபஸ்ட் கிராஜுவேட் உங்ககிட்ட இருந்தால் இப்போதைக்கு நீங்கள் வச்சு அனுப்புங்க. அப்படி இல்லை நீங்கள் கவுன்சிலிங் அப்போ வந்து சப்மிட் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்கான டாக்குமெண்ட்ஸ் வச்சு அனுப்பணும், ஆதார் கார்டை வச்சு அனுப்பணும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து 6லேருந்து 8th வரைக்கும் 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பணும். இதுவே நீங்கள் SC ST இருந்தால் கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சு அனுப்பணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருங்க பாருங்கள். உங்கள் பேரண்டோட ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சு அனுப்பணும். அதுக்கடுத்து பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 டாக்குமெண்ட்டையும் கட்டாயமாக வச்சு அனுப்பணும். அது கீழே ஒரு டாக்குமெண்ட்ஸ் கேட்டுருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தா ஆப்ஷன் தான், இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க, அப்படிலாம் அப்படியே விட்டுருங்க. ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த டாக்குமெண்ட்ஸாக கட்டாயமாக நீங்கள் வந்து வச்சாகணும். ஸோ கீழே வந்து பார்த்தா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து கொரியரில் வந்து அச்சனும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தவங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிட்டு உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. அது கீழே உங்கள் பேரண்டோட சிக்னேச்சர் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் டேட்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து போட்டுருங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கு பாருங்க, இந்த ஃபார்மை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபார்மை நீங்கள் வந்து பார்த்தா கொரியருக்கு முன்னாடி நீங்கள் வச்சுருங்க. ஸோ கொரியர் முன்னாடி வச்சு அனுப்பிச்சு உங்களுக்கான அட்ரஸை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஃபார்ம் வந்து பார்த்தா உங்கள் கொரியருக்கு மேலே நீங்கள் வந்து வச்சு அனுப்புங்க. கண்டிப்பாக வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு A4 கவர் எடுத்துக்கோங்க. A4 கவர் எடுத்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அப்படியே நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த A4 ஷீட் மேலே வந்து A4 கவர் இருக்குது பாருங்க, போஸ்ட் கவர் மேலே இந்த லாஸ்ட் பேஜை மட்டும் முன்னாடி வந்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு உங்கள் ஃப்ரண்ட் அட்ரஸை நீங்கள் வந்து பார்த்தா ஃபில் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் அட்ரஸை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ மீதி இருக்க இந்த 4 பேஜும் வந்து பார்த்தா அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க சொல்லிக்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு அட்டஸ்டட் வாங்க பாருங்கள். உங்கள் ஸ்கூலில் போயிட்டு எல்லா ஜெராக்ஸுமே அட்டஸ்டட் வாங்கி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூடவே கொரியரில் வந்து அனுப்பி வச்சுருங்க. அவங்க சொல்லிக்க டேட்டுக்கு முன்னாடி அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொரியரில் அனுப்பி வச்சுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் வந்து கொரியர் வந்து அனுப்பி வச்சாகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்தா சர்வர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், இன்னும் டைம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக வந்து பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.